அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிச்சதோ அவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு டெபிள்ஸாக வந்தாங்க இல்லையா, அவங்க பண்ண வேலைகள் அந்த மாதிரி. நேற்றுக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட்டு, சில இடங்களில் வந்து நமக்கு முரண்பாடு இருந்தாலும் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல், உப்புச்சப்பே இல்லாமல் ஒரு டாஸ்க் போச்சு. ரொம்ப நல்லவங்களாக, ரொம்ப டீசெண்டாக நம்ம நடந்துக்கணும். சேஃப் பிளே, சேஃப் கேம், பயங்கரமான சேஃப் கேமை விளாண்டாங்க. யாரு இன்னைக்கு வந்த டெவில்ஸ். அதுலேயும் இன்னொரு சைடு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு கண்டென்ட்டாக, ஒரு காதல் கண்டென்ட்டை ஒரு அரை மணி நேரம் காட்டுறாங்க. ஒன் ஹவர் எபிசோடில். இதில் ஜாக்லின் வேற அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல பேரையும் கெடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பின்னாடி நோக்கி போய்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஜாக்லின் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ ஜாக்லின் ரசிகர்களுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இன்னொரு சைடு, இப்போ நம்ம இந்த லவ் கண்டென்ட் பார்த்தோம்னா, நேற்று நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு இவங்க தர்ஷிகா இந்த டாஸ்க் ஒத்தி வச்ச பிறகு முத்துக்குமரன் கிட்ட கோவா கேங் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த கேங் வந்து ரொம்ப பொசசிவாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேங் இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு கவலையாக இருக்குது. அவங்க ரொம்ப வைபாக இருக்காங்க, சில் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒன்றுனா எந்த ஸ்டாண்டுலாம் வந்து நிற்கிறாங்க அப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் அதில் இன்னொரு பாயிண்ட்டை வச்சார். அது வந்து ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா, இவ்வளோ நட்பாக இருக்கிறவங்க, இவ்வளோ க்ளோஸாக இருக்கவங்க நடுவில் வந்து எதனா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா மொத்தமாக உடஞ்சிருவாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒரு கேங்குக்குள்ளே நான் போகிறதுக்கே பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னார். அது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி பண்ணாங்க பாருங்கள், ரஞ்சித்துக்கு நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை, நம்ம பேசுவோம் அதை. இது முடியுதா? விஷால் கிட்ட போயிட்டு ஒரு கண்டென்ட் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க தர்ஷிகா. என்ன கண்டென்ட் அது? அன்ஷிதா நேற்று ஃபுல்லாக எப்படி உடஞ்சி அழுதாங்கன்றதை எல்லாரும் பார்த்தாங்க. அன்ஷிதா வந்து விஷாலுடைய மடியில் படுத்து தூங்குனாங்களா இல்லை மடியில் படுத்துட்டு இருந்தாங்களான்னு தெரில. விஷால் வந்து அன்ஷிதாவை அவனோட மடியில் படுக்க வச்சுட்டானாமா. இந்த அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு வந்து பயங்கரமாக பொசசிவ் ஆச்சாமா. ஸோ திருப்பி என்ன கேட்குதுன்னா, இப்போ நான் யாரோட மடியிலனாலும் படுத்திருந்தா உனக்கு அது பொசசிவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குது. அவன் டைரெக்டாக இல்லை ஆகாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகாமல் எங்கெங்கேயோ சுற்றுறான், சென்னை முழுக்க சுற்றுறான். சுற்றி நான் அப்படி பார்க்கல, எனக்கு அப்படி பொசசிவ் ஆகாது, ஆனால் ஏன் மடியில் படுக்கலாமே அப்படின்னு நான் நினைப்பேன், அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ சுற்றுறான். டேரெக்டாக இல்லைம்மா எனக்கு ஆகாது அப்படி நான் ஒன்றும் எந்த கோணத்தில் நான் பார்க்கல, எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு வேலையை பார்த்துட்டு போயிடும். ஆனால் இவன் வந்து இருக்குன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கான். நைட்டு நடக்குதா, காலையில் வரைக்கும் அதே தான் போய்கிட்டு இருக்கு. தர்ஷிகா மாறி ஒரு விஷயத்த என்ன சொல்கிறா அப்படின்னா, முன்னாடி வந்து நான் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, இப்போ எனக்கு அது அதிகமான மாதிரி தோணுது, எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது, பொசசிவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்து நம்ம வெளியில் போய் லவ் பண்ணுறோமோ கல்யாணம் பண்ணுறோமோ அந்த ரேஞ்சுக்கு போகிறான் விஷால். இது எதுக்கு அரை மணி நேரம் காட்டுறாங்கன்னு தெரில. ஏன்னா இன்னைக்கு கண்டென்ட் இல்லை. 1.5 மணி நேரம் ஃபுல் எபிசோட் போடணும் அப்படின்னா அந்த அரை மணி நேரத்துக்கு கண்டென்ட் இல்லை. அந்த கண்டென்ட் இல்லைன்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த காதல் காட்சியை ஓட்டி விட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த டாஸ்க் நடக்குதுங்க. இந்த டாஸ்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெவில்ஸாக இருந்தவங்க யாருமே ப்ரொவோக் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கி டீப்பாக விளையாண்ட மாதிரி எனக்கு தோணலை. நேற்று எக்ஸ்ட்ரீமாக விளையாண்டாங்க. இன்னைக்கு உள்ளேயே போகலை. ரொம்ப மேலோட்டமாக அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. அவங்க அதில் எதனா ஒரு சின்னதாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு விதமான ஒரு ஸ்டாண்ட் ஆக, நீங்கள் ப்ரோவோக் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேட்ச் எடுக்கிறது, இப்படி தான் இருந்துச்சு. சில பேர் என்ன கூட கேட்டீங்க, நேற்று அப்படி விளையாண்டதுக்கு வந்து நீங்கள் தப்பு சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி விளையாடுறதும் குற்றம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. நான் சொன்னது என்னென்னா, நேற்று எக்ஸ்ட்ரீமாக போச்சு, அந்த மாதிரி போகக்கூடாது தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ப்ரொவோக் பண்ணியிருக்கலாம், அவங்கள கோவப்பட வச்சிருக்கணும், அழுக வச்சிருக்கணும். இது எதுவுமே செய்யாமல் சின்ன ரியாக்ஷன்ஸை வச்சு இவங்க வந்து பேட்சை பறிச்சுட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, டாஸ்க் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிக் பாஸே பொறுக்க முடியாமல் தான் இவங்களை கூப்பிட்டு, இதுக்கு மேலே இந்த டாஸ்க்கை கண்டினியூ பண்ணால் வேலைக்காகாதுன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு யார் எத்தனை பேட்ச் வந்து வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு டாஸ்க்கு முடிச்சு விட்டாப்புல. ஸோ அது நடக்குதுங்க. இதுக்கு நடுவில் நடந்த ஒரு மேட்ரு தான் ஜாக்லின் மிஸ்ஸஸ் ரஞ்சித். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஜாக்லின் வந்து இந்த வாரம் முழுக்க அவங்க மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு சைடு வந்து கேங், நட்பு, அந்த நட்புக்காக நான் உண்மையாக இருப்பேன், அந்த நட்புக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், இங்கே வந்தது கேம் விளையாட, அந்த கேமை நான் விளையாடுறதை தாண்டி எனக்கு இந்த நட்பு முக்கியம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு ஸ்டாண்ட். ஏன்னா உங்களை நம்பி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்க எதுக்காக உங்களை பார்த்தாங்க, வந்த முதல் வாரம் நான் யாரு கூட சேர மாட்டேன்,
முதல் நாள் அவங்க எடுத்த ஸ்டாண்ட், நான் யாரு கூட சேர மாட்டேன், நான் இண்டிவிஜுவல் கேமர், நான் வந்து நீங்கள் எங்களை கேட்காம ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க, நான் இங்கே கம்ஃபர்ட்டாக இருக்க வரல, எனக்கு அந்த டிசிஷனில் உடன்பாடு இல்லை, நான் உள்ளே வந்து படுக்க மாட்டேன் அப்படின்னு முதல் நாள் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதை பார்த்து மக்களை வந்து இம்ப்ரெஸ் ஆனாங்க. பரவாயில்லையே, போன முதல் நாளே ஒருத்தவங்க வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு டாஸ்க்காக இருக்கட்டும், டீம் கேமாக இருந்தால் டீமோடு சேர்ந்து விளையாடுறது, அப்புறம் இண்டிவிஜுவல் கேமாக இருந்தால் இண்டிவிஜுவலாக தன்னுடைய டேலண்ட்டை காட்டுறது, பேசுகிற இடத்துல பேசுறது, தப்புனா அதை வந்து தைரியமாக தட்டி கேட்குறது, ஃப்ரெண்டாக இருந்தாலுமே வந்து தட்டி கேட்பாங்க, ஃப்ரெண்டு தப்பு பண்ணாலுமே கேட்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எவ்வளோதான் தன்னை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பர்சன் கிட்ட போய் பேசி அதை சால்வ் பண்ணி அவங்க ஒன்று சேர்றது, இப்படி நிறைய குட் குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதனால ஜாக்லினுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க. ஆரம்பத்தில் ஜாக்லினை யாரும் சப்போர்ட் பண்ணலை, உள்ளே இருந்து வெளியில் வரைக்கும் பயங்கரமான ஒரு மக்கள் எதிர்ப்பு தான் ஜாக்லின் வந்து சம்பாரிச்சாங்க. போக 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 அவங்களோட கேம் வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ண ஜாக்லினுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து வந்தாங்க. இப்போயும் அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு கோபம் இருக்கு. என்ன கோபம்? கோவா கேங்னு சொல்லி ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள முதல்ல வந்து ஒரு விதமான ஒரு கிண்டலை பண்றாங்க மஞ்சரியை நோக்கி. யாரு பண்றா? சௌந்தர்யா பண்றாங்க. இப்போ இவங்க கேங்கா இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமா என்ன பிராண்டிங் ஆகுது? இது புள்ளி கேங். அந்த கேங்கனுடைய தலைவி வந்து ஜாக்லின். ஏன்னா ஜாக்லின் வந்து சௌந்தர்யா பேசும்போது எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, சௌந்தர்யா பேசும்போது ஜாக்லின் கேட்டாங்க, அது வேற ஒரு கதை. அதுக்கப்புறமா இந்த வாரம், போன வாரம் புள்ளி கேங், இந்த வாரம் வந்து இது எப்படி மாறிடுச்சுன்னா அன்பு கேங்கு. எல்லாத்துக்கும் அழுகிறீங்க, எல்லாத்துக்கும் போய் ஒன்றா சேர்றீங்க. நேற்று ஜெஃப்ரிக்கு வந்து போய் அழுகு கட்டி பிடிச்சி கதறினதில் இருந்து இன்னைக்கு ரஞ்சித் அவர்கள் கூட நடந்த ஒரு பிரச்சனை. அதாவது ஜாக்லின் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மேலோட்டமாக 1 எபிசோடில் அப்படி காட்டல, நீங்கள் லைவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். போன வீடியோவில் கூட நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஜாக்லின் ஒரு விதமான ஒரு எக்ஸ்பிரஷனை வெளிக்கொண்டு வராங்க. நான் உங்களை அப்பா மாதிரி நினைச்சேன், நீங்க இந்த மாதிரி பேசுறது வந்து எனக்கு குத்துது, என்னமோ ரஞ்சித் பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இவங்க பேசியிருந்தாங்க ப்ரோமோல. லைவை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே, இதுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இவங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் ஜாக்லினுக்கு எது உண்மையாகவே வலிச்சிருக்கும் அப்படின்றது நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அப்படின்னா இது இன்னொரு சேனலுடைய ரிவ்யூவை பார்த்து தான் எனக்குமே இந்த ஆங்கிளில் வந்து நம்ம யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி தோணுது. அதை ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஒருவேளை ஜாக்லின் ஜெஃப்ரியை காரணமாக கொண்டு வராமல், இவர் கெஞ்சுறாரு, கெஞ்சி கேட்குறாருன்ற அந்த ஒரு காரணத்தை உள்ளே கொண்டு வராமல் இன்னொரு காரணம் சொல்லியிருந்தா, உண்மையான காரணத்தை சொல்லியிருந்தா ஜாக்லினுக்கு இந்த அளவு வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. என்ன, ரஞ்சித் அவர்கள் உட்கார வச்சு ஜாக்லினை பேசிக்கிட்டு இருக்காரு, ஜாக்லின் பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எடுத்தவனே ராயனையும் ஜாக்லினையும் ஒன்னா வச்சு ஒரு மாதிரி பேசுவார், ஒரு மாதிரி தப்பா பேசுவார். என்ன சொல்றாரு? நீ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ராயன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்க, அவன் என்னைக்கு தான் கேம் விளையாடுவான், நீ அவன் கேமை கெடுக்கிற மாதிரி இல்லையா, அவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்க, அவனுக்கு எப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ணிடுவ, ஒரு பேட்சை கொடுத்து அவனை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க வச்சிருவேன், அவனுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க, அவன்னா நீ முழுந்து செய்வேன், அவன் கேமும் ஸ்பாயில் ஆகுது, அவனை நீ கேம் விளையாட விட மாட்டேற. இந்த மாதிரி ராயனையும் ஜாக்லினையும் ஒன்னா வச்சு நீ அவன் கேமை கெடுக்கிற, நீ அவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்க, அவன் உன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் கேம் இதனால ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விதமாக பேசிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்திலேயே ஜாக்லினுடைய முகம் எல்லாம் மாறுது. முகம் மாறிச்சு, அவங்களுக்கு லைட்டாக உள்ளுக்குள்ள வந்து கோவம் வருது. அதன் பின்னாடி ராயன் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஜெஃப்ரி வந்து உட்கார்றாரு. ஸோ ஜெஃப்ரி வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு ரஞ்சித். யாரோ வாங்கிட்டு போகிறதுக்கு ஜெஃப்ரிக்கு கொடுக்கலாம்லம்மா, நீ கொடுத்துருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் டாஸ்க் விளையாடி எடுக்கிறதா இருந்தால் எடுங்க, அப்படின்னா நான் கொடுக்கணுமா, இல்லை நீங்கள் ஜெஃப்ரிக்காக நான் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? டாஸ்க் விளையாடி நீ எடு, என்னை ப்ரொவோக் பண்ணு, கோவப்படுத்து, அழுகவை, எதுனா ஒன்று பண்ணி எடு, இல்லை நானா உனக்கு கொடுக்கணும்னு நினச்சின்னா ஜெஃப்ரிக்கு தான் நான் கொடுக்கணும், அந்த மாதிரி உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெஃப்ரி ஆமான்றாப்புல. அதுக்கு முன்னாடியே ராயன் இருக்கும்போது ரஞ்சித் இந்த மாதிரி கேட்டிருப்பாரு, நீங்கள் பேட்சை கொடுக்கலாமே, ஹார்ட்டை கொடுக்கலாமேன்னு கேட்கும்போது ஜாக்லின் ஒரு வார்த்தையை அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டோம், எங்கள் டீமில் வந்து ஆல்ரெடி நாங்கள் பேசியிருக்கோம், டாஸ்க்கு வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, டாஸ்கில் முடிஞ்சால் வந்து என்னை ப்ரோவோக் பண்ணி நீங்கள் வாங்க, அது அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஜெஃப்ரிக்கும் தெரியும், ராயனுக்கும் தெரியும், நாங்கள் என்ன பேசியிருக்கோன்றது தெரியும் சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வரைக்கும் அது கரெக்டாக இருந்துச்சு. அதன் பின்னாடி ரஞ்சித் வந்து ராயனையும் ஜாக்லினையும் வச்சு ஒரு மாதிரி பேச, இதுக்கப்புறமா தான் ஜெஃப்ரி மேட்ரு உள்ளே வருது.
ஜெஃப்ரி மேட்டர் உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலே ஜாக்லின் வந்து இப்போ நான் உங்களை கிண்டல் பண்ணிட்டேனா, ஏன்னா ஒரு பேட்சை வாங்கிட்டு போயிடுவாரு, வாங்கிட்டு போய் கன்ஃபெஷன் ரூம் கேமராவில் காட்டுவார், பாட்டை போட்டுருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பாட்டை போட்டாங்க. இன்னைக்கு இந்த டெவில்ஸ் வந்து பேட்சை பறிச்சதெல்லாம் சில இடங்களில் வந்து லாஜிக்கே இல்லாமல் பறிச்சாங்க. எல்லாத்துக்கும் பாட்டு அவங்களும் வந்து டாஸ்க்கை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில, எல்லாத்துக்கும் சாங்கை போட்டு முடிச்சு விட்டாங்க. அப்புறமா ஜெஃப்ரி வருவார், வந்ததுமே ஜாக்லின் கேட்குறாங்க, நான் உங்களை வந்து நான் இது பண்ணேனா, நான் கிண்டல் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி தலையாட்டுவார். 2 பேட்சும் பறிச்சு போட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி பறிச்சு போட்டு போகிற ஜாக்லின் தான் கோவமாக ரஞ்சித்தை வந்து அந்த வார்த்தைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. மேபி ஜாக்லின் ஹர்ட் ஆனது ராயனை தன்னோட சேர்த்து வச்சு பேசுனதுக்காகத்தான் இருக்கும். ஆனால் உள்ள வந்து அவங்க எதுக்காக அந்த விஷயத்தை எடுத்து பேசாமல், நான் உங்களை அப்பா மாதிரி நினச்சேன், நீங்கள் என்னை இன்னொருத்தரோட சேர்த்து வச்சு பேசுகிறீங்களே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மேபி ஜாக்லின் பேசியிருந்தா அது ஒட்டுமொத்தமாக யார் மேலே போய் முடிஞ்சிருக்கும், ரஞ்சித் மேலே போய் முடிஞ்சிருக்கும். ஆனால் ஜாக்லின் நீங்கள் கெஞ்சி கேட்குறீங்க, ஏன் கெஞ்சி ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, நான் உங்களை எங்கேயோ வச்சுருந்தேனே, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, 60 நாளாக உங்களோட கேம் வந்து இப்படி தான் இருக்குது, சம்மந்தமே இல்லாத டாபிக் இது. மேபி அவங்க இந்த மாதிரி நினச்சாங்களான்னு தெரில. இதை நம்ம சொன்னால் ரஞ்சித் மேலே எல்லாரும் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சாங்களா? அப்படி நினச்சிருந்தாலும் அது தவறு. நீங்கள் கேம் ஆட தான் வந்திருக்கீங்க. நிஜமாக வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஒன்றும் அன்னை தெரேசா கிடையாது, எல்லாரையும் காப்பாற்றணும் எல்லாத்தையும் காப்பாற்றணுன்ற மாதிரிலாம் அந்த மைண்ட் செட்டில் நம்ம இருக்க முடியாது. இது கேம். ஸோ ஜாக்லின் வந்து அந்த ஒரு கோணத்தில் பேசியிருந்தா அது இவங்களுக்கு பாசிட்டிவாக போயிருக்கும். அதை விட்டுட்டு என்னை கெஞ்சுறீங்க, கெஞ்சி வாங்குறீங்க, நான் உங்களை அப்பாவாக நினச்சேன், நீங்கள் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ஹிட் ஆகுது, அந்த மாதிரியான பெரிய வார்த்தையை பயன்படுத்தினது. அப்போ இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன தோணும், இப்படி இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ரஞ்சித் என்ன பேசிட்டார், ஒன்றும் பேசலையே, எதுக்கு இவங்க ஓவராக ஆக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு இவங்க ஓவராக ட்ராமா பண்ணுறாங்க, நிச்சயமாக தோணும். ஸோ ஒட்டுமொத்தமாக ஜாக்லினை இன்னைக்கு வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கான காரணம் ஜாக்லின். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமாச்சும் நீங்கள் வந்து இல்லை அவர் இந்த மாதிரி பேசினாரு, ராயன் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாரு, அது எனக்கு பிடிக்கலன்ற வார்த்தையை சொல்லியிருக்கணும், சொல்லலை. சௌந்தர்யா கிட்ட சொல்லலை, ஜெஃப்ரி கிட்ட சொல்லலை, ராயன் கிட்டையும் சொல்லலை, யாருக்கிட்டையுமே சொல்லலை. ரிப்பீட்டடாக அவங்க சொல்கிற வார்த்தையை வந்து என்கிட்ட கெஞ்சுறாரு அப்படின்ற வார்த்தையை தான் கேட்டுகிட்டே இருந்தார். இந்த இடத்துல சௌந்தர்யா ஸ்டாண்ட் எடுத்தது சூப்பராக இருந்துச்சு. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, இது அவருடைய கேம், உனக்கு கெஞ்சி அவர் வந்து வாங்குறாரு அப்படின்னா அது அவருடைய கேம், அதுக்கு நீ ஒட்டுமொத்தமாக 60 நாளும் இவர் இப்படி தான் இருந்தார், இவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி பிராண்ட் பண்ணுற, அது தப்பு. சீரியஸாக இந்த பாயிண்ட்டை சொல்லி நீங்கள் அவர் பிராண்ட் பண்ணது தப்பு. ஜாக்லின் அதுக்கான ஒரு கான்சிக்வன்சஸை தான் வெளியில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லா ரிவ்யூவர்ஸும் உங்களை திட்டுறாங்க, எல்லாருமே உங்களை வந்து கழுவி ஊற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்காகத்தான். ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த கேமுக்குள்ளே கொண்டு வராதிங்கன்னு பல வாட்டி எல்லாரும் சொன்னாலும் உங்களுக்கு அது புரியலை. நாங்கள் இங்கே சொல்கிறது உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது, பட் நீங்களாக அது உணரணும். நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டீங்க, எங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். விஜய் சேதுபதி மேபி உணர்த்தினால் அவங்களுக்கு தெரியும், கமல் சாராக இருந்தால் அதை செய்வார். இப்போ ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அது தப்பாக போச்சுன்னா கமல் சார் அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங்கை கொடுப்பாரு. ஆனால் விஜய் சேதுபதி இது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சதில்லை. அவர் மேபி செஞ்சாருன்னா ஜாக்லினுக்கு புரியும். ஆனால் இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக இந்த டாபிக் வரும், நிச்சயமாக வரும். அப்பயாச்சும் ஜாக்லின் உண்மையான காரணத்தை சொல்லணும். இங்கே முதல்ல நீங்கள் சேவ் ஆகணுங்க, அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தனை காப்பாற்றணும். என் உயிரை கொடுத்து நான் இன்னொருத்தனை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம். இந்த கேமில் நீங்கள் சொன்ன வார்த்தை ஒன்றுமே தப்பாக தான் இருக்குது ஜாக்லின் இன்னைக்கு. ஸோ இன்னொரு இடத்துல நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, இந்த ஹார்ட்டை விட எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் இந்த ஹார்ட்டெல்லாம் வந்து ஒரு விஷயமாகவே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த அளவுக்கு முட்டாள்தனம். அப்போ பிக் பாஸ்குள்ளே போகவே தேவையில்லையே, கதவை திறக்க சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கப்பை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடலாம்ல. ஸோ இதெல்லாம் நமக்கே வெறுப்பாக தான் இருக்குது, வெறுப்பாக இருக்குது சீரியஸாக. நேற்றும் ஒரு விதமான ஒரு கேம் ஆடி போய் நீங்கள் உங்கள் கேம் ஆடாமல் இருந்ததை தாண்டி அடுத்தவங்க கேமை ஆட விடாமல் பண்ணீங்க. இன்றைக்கும் தேவையில்லாத ஒரு டாபிக் அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து பேசி அதை வேறு மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி, இந்த காரணம் உண்மையான காரணம் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் எதுக்காக நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க ரஞ்சித்துக்கிட்ட, நான் அப்பா மாதிரி நினச்சேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுறது எனக்கு குத்துதுன்னு நீங்கள் எதுக்காக சொன்னீங்க? ராயனை சேர்த்து வச்சு பேசுனதுக்கா இல்லை ஜெஃப்ரிக்காக அவர் கெஞ்சினதுக்கா? உண்மையை பேசாமல் நீங்கள் ஏன் உங்கள் தலையில் இந்த மண்ணை வாரி போட்டுக்கணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. கிளியராக நான் உங்களுக்கு வீடியோ கூட காட்டுறேன். அந்த வீடியோவில் ரஞ்சித் பேசும்போது நீங்கள் நோட் பண்ணுங்கள், அவங்க முகமே மாறும். அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணும். கேம் பண்ண வந்திருக்குமா, இப்படி நீ பண்ணிட்டே இருந்தானா அவன் எப்படி கேம் பண்ணுவான்?
அப்போ என்ன உண்மையாகவே நீங்கள் என்ன அன்னை தெரேசாவை உங்களை காட்டிக்க நினைக்கிறீங்களா? அது இந்த ஷோக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்க ஆர்த்தி, அப்புறமா அர்ச்சனா சீசன் 4ல், அதுக்கப்புறமா அறந்தாங்கி நிஷா, அன்பு கேங்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சீசன் 7ல் புள்ளி கேங் ஒரு கேங் வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. எந்த பருப்பும் வேகலை, நம்ம பருப்பும் வேகாது. இண்டிவிஜுவலாக நீ நிற்கிறியா நில்லு. அந்த விதத்தில் மஞ்சரி அவர்கள் எவ்வளோ பெட்டர் இன்னைக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த டாஸ்க்கு ஒரு விதமாக போர் அடிக்குது, எல்லாரும் சும்மா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல மஞ்சரி போய் வந்து தைரியமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க? கேப்டனை கூப்பிட்டு இந்த டாஸ்க் நடக்குதா இல்லையா, எல்லாரும் அங்கங்கே உட்காந்துருக்காங்க, எனக்கு பயங்கரமாக போர் அடிக்குது, நான் கேப்டனுடைய ஒரு டைலை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஜெஃப்ரி போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வர்றாரு. ஸோ மஞ்சரி இந்த டாஸ்கில் தாங்க பேர் கேட்டாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுத்த ரோலை நான் பண்ணணும். அவங்களோட ஏம் என்னன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க மனசில் வச்சுருந்தாங்க. அது அவங்களுடைய ஒரு குறிக்கோளாகவே மாறி போச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. நீங்கள் அந்த லெவலுக்கு பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒன்று உண்மையான காரணம் என்னவோ அதை பேசணும், இல்லைனா கொஞ்சமாச்சும் கேம் ஆடணும். இது ரெண்டுமே இல்லாமல் சும்மா சும்மா அழுகிறது, சும்மா சும்மா கேங்கை சேர்க்கறது, சும்மா சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, இது வந்து தப்பு. ஸோ இதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் முடியுது. டாஸ்க் முடிஞ்சோடனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான ஒரு டிபேட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டிபேட் பயங்கரமாக போயிருக்குது போல். மஞ்சரி அவர்களுக்கு தான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்குது. அந்த டிபேட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட் பண்ணுறாங்க. முதல்ல யாருக்கு அதிகப்படியான ஹார்ட் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு பேச்சு போகுது. அப்போ விஜய் விஷால் தான் வராப்புல. விஷால் டீமனாக இருந்து ஒன்றும் பண்ணலை, ஏஞ்சலாக இருந்து ஒன்றும் பண்ணலை. ஏஞ்சலாக இருந்து யாருமே விஷால் கிட்ட போகலை, விஷால் எதையுமே ஃபேஸ் பண்ணலை. இப்போ பவித்ரா வந்து ஏஞ்சலாக இருந்து ஃபேஸ் பண்ண அளவுக்கு, அன்ஷிதா ஃபேஸ் பண்ண அளவுக்கு, ஆனந்தி ஃபேஸ் பண்ண அளவுக்கு, மற்ற ஏஞ்சல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண, நேற்று ஃபர்ஸ்ட் டே சொல்கிறேன், அன்னைக்கு ஃபேஸ் பண்ண அளவுக்கு விஷால் ஒன்றுமே ஃபேஸ் பண்ணலை. அவருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் உடைய எண்ணமாகவும் இருக்குது. அவர் கடைசியில் என்ன சொல்கிறாரு, இந்த கேமுக்கு உண்மையாகவே நேர்மையாக விளையாண்டது, கடைசி வரைக்கும் நான் வந்து எடுத்த ரோலை நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லி அந்த கேமுக்காக தன்னை அர்ப்பணித்தவங்களுக்கு தான் இந்த பாஸ் போகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே வந்து ஒரு ஓட்டிங் சிஸ்டம் நடக்குது. ஸோ இந்த டாஸ்க்காக விளையாண்டது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தீபக் அவர்கள் வராங்க, தர்ஷிகா வராங்க, மஞ்சரி வராங்க. முதல்ல ஒரு ஓட்டிங் சிஸ்டம் நடக்குது, மஞ்சரிக்கு அதிகப்படியான ஓட்டுகள் போகுது, மஞ்சரி செல்ஃப் நாமினேஷன் பண்ணுறாங்க. செல்ஃப் நாமினேஷன் பண்ணும் பொழுதே செல்ஃப் நாமினேஷன் செல்லாது அப்படின்றத சொல்லணும், ஆனால் சொல்லலை. முத்துவோடைய லைட்டாக இங்கே வந்து முத்து லைட்டாக ஒரு கேமை விளையாட்டாப்புல. ஏன்னா முத்து தான் எப்பயுமே இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணுவார். செல்ஃப் நாமினேஷன் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கணும், ஆனால் அவர் சொல்லலை. நெக்ஸ்ட்டு இது வந்து இன்னொரு டிபேட்டாக மாறுது. செல்ஃப் நாமினேஷன் எப்படி செல்லாது, திருப்பி ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஓட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. அதில் தர்ஷிகாவுக்கும் மஞ்சரிக்கும் வருது. தர்ஷிகா நானும் செல்ஃப் நாமினேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இருக்க, மறுபடியும் அது ஒரு டிபேட்குள்ளே போகுது. இந்த இடத்துல தான் ராணவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்திரிச்சு ஆல்ரெடி ஓட்டிங் சிஸ்டம் முடிஞ்சு போச்சு, ஒருத்தவங்க தான் வின்னர்ன்றது தெரிஞ்சு போச்சு, மறுபடியும் எதுக்கு ஓட் நடத்துறீங்க, இதுவே தீபக் அவர்கள் செலக்ட் ஆயிருந்தா ரீஓட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கேட்குறாரு. இன்னொரு பக்கம் சாச்சனா எழுந்திரிச்சு டிசைட் பண்ணியாச்சு, அவங்க தான் வின்னர், ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஓட் பண்ணிங்கன்னா அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. இறுதியாக கேப்டனாக ஜெஃப்ரியும் அதே ஸ்டாண்டை எடுக்கிறார். ஸோ இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மஞ்சரி அவர்களுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது போய் கிடைச்சிருக்கு. என்னதான் மஞ்சரி மேலே நமக்கு ஏகப்பட்ட மாற்று விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த டாஸ்கை அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் விளையாண்டது மஞ்சரி. ஸோ அந்த மஞ்சரிக்கு இந்த பாஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயமாகத்தான் எனக்கும் படுது. ஸோ ஒரு பக்கம் இன்னொருத்தவங்களோட கேம் பெட்டர் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, இன்னொருத்தவங்க அப்படி பின்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கேங்குன்னு சொல்லி சுத்த இது அவங்களுக்கே தான் ஒரு மிகப்பெரிய ஆப்பா இருக்கும் அப்படின்றத ஜாக்லின் உணரணும். ஏன் இப்போ கூட நான் ஜாக்லினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இது சப்போர்ட் இல்லை, அவங்க சொல்ல வேண்டிய காரணத்தை சொல்லியிருந்தால் மேபி இது வேற கண்ணோட்டத்தில் போயிருக்கும். அதை சொல்லாமல் அவங்க எதுக்காக வேணும்னு சொன்னாங்களா, இல்லை ரஞ்சித்தை காப்பாற்றணும்னு சொன்னாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு அனுமானத்தில் தான் நம்ம பேச முடியும், ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நம்மளால பேச முடியும். ஏன்னா இதுவும் நடந்துச்சு, நடக்கும்போது அவங்க முகம் மாறுது, அந்த காரணத்தை ஏன் சொல்லலைன்றதான் என்னுடைய கேள்வி. ஸோ புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பண்ணாத ஜாக்லின் இனி வரும் காலங்களில் இது எப்படி வந்து சர்வை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. போக போக இதே நிலைமை நீடித்தால் மக்களும் வந்து உங்களை தூக்கி போட்டுருவாங்க, மறுபடியும் நீங்கள் வந்து ஆரம்பித்த இடத்துக்கே போகணும் அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் உங்கள் கேமை மாற்றணும், இந்த குரூப்பெல்லாம் விட்டுட்டு கேமில் உங்களுடைய நட்பை உள்ளே கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு, உங்களை திட்டுறவங்களாக இருக்கட்டும் எல்லாருடைய கருத்துமே இதுதான் இருக்குது.
விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன், நம்புவோம், பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக நேற்று நடந்தது இதுதாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸை மஞ்சரி அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் எடுத்த தவறான ஒரு முயற்சி அப்பட்டமான ஒரு தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டாஸ்க்கை விளையாடாத ஒரு டெவில் கூட்டம் இருக்குது. இவங்க ஆக்டிங்கெல்லாம் விட தாண்டின ஒரு ஆக்டிங் அன்ஷிதாவுடைய ஆக்டிங்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டாஸ்க்கு முடிஞ்சதும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வந்து சாரி கேட்டு அழுது நான் வந்து வேணும்னு பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஓவராலாக என்னுடைய வியூவை தான் நான் சொல்கிறேன், என்னுடைய கெஸ்ஸிங்கை தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் உங்களோட கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு பர்சனலாக நான் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். எனக்கு வந்து ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது என் வீடியோஸை ஒரு வாரமாக பார்க்குற ஆட்களுக்கு தெரியும். நான் அதை சொல்லவும் செஞ்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ இருந்தும் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்காம நான் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்குறத லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் வந்து வீடியோஸ் ஓடுது, எல்லா ரிவ்யூவர்ஸ்க்கும் ஓடுது. நம்ம சேனலுக்கு மட்டும்தான் வியூஸ் வர மாட்டேங்குது. அதுக்கான காரணம் நான் சிலருக்கு ஃபேவராக இருக்கேன் அப்படிங்கிறதுனால பல பேருடைய கண்ணு என் மேலே இருக்குது, பல பேருடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது சேனலுக்கு வருது. அதனால் ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால்ட்டையும் பரவாயில்ல, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. லைக் பண்ணிங்கன்னா தான் இன்னும் பலருக்கு வந்து இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகும். ரெக்கமெண்டேஷனில் தான் இது போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு உதவியை நீங்கள் எனக்காக செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நான் எப்படி தளராமல் வந்து ரிப்பீட்டடாக நான் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கணும், அதுக்கேற்ற ஒரு கூலியை தான் நான் எதிர்பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லைக்கை மட்டும் போடுங்க, அது போதும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுவரை